ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ருச்சியான அரோமா. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃபலாஃபல், அது கூட ஹம்மஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபலாஃபல் செய்யறதுக்கு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது ஒரு மிடில் ஈஸ்ட் ரெசிபி தாங்க. இது நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கேன். என்னெல்லாம் மாற்றலான்றது சொல்கிறேன் வாங்க. இது யூஸ்வலாக பார்ஸ்லே தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் நம்ம பார்ஸ்லேலாம் பயன்படுத்துறதுனால கொத்தமல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. நான் பச்சை மிளகாய் பயன்படுத்தல, அதில் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக மிடில் ஈஸ்டில் இது வடை மாதிரி செய்வாங்க. நம்ம ஊரில் கடலைப்பருப்பு வச்சு செய்கிறது. இது அதே போல் வெஜ் ஷவர்மாக்கும் இந்த ரெசிபி தாங்க யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் இப்போ மைதா ஆட் பண்ணுறேன் இல்லைங்களா, இதுக்கு பதில் கடலை மாவு யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு தடவை அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொண்ட கடலையை நைட்டே ஊற போட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா மினிமம் 8 ஹவர்ஸ்னால் ஊற போட்டுட்டு, கடலைப்பருப்பு எப்படி நம்ம ஊற வச்சு அரைப்போமோ அதே மாதிரி கொண்ட கடலையை ஊற வச்சு அரைச்சிக்கணும். ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம முதல்ல அரைச்சி வச்ச பேஸ்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை நீங்கள் ரவுண்டாக பால் மாதிரியும் திரட்டலாம். யூஸ்வலாக பால் மாதிரி தான் இருக்கும் ஃபலாஃபல். அப்படி இல்லைனா கட்லெட் மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டிமாக அப்படி பண்ணலாம். நான் சின்னதாக வடை மாதிரி தான் செஞ்சுருக்கேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செய்கிறதுனால. தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு மிதமான தீயில 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இதையுமே நீங்கள் 2 விதமாக செய்யலாம். ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் இதை பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பட் இந்த கொண்டக்கடலை இந்த மாதிரி செய்கிறது ஹெல்த்தி தாங்க. அதுவும் இந்த பீரியடில் எல்லாருமே ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கொண்டக்கடலை வடை மாதிரி ஃபலாஃபல் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது யூஸ்வலாக சர்வ் பண்ணுறது ஹம்மஸோட. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹம்மஸ் செய்கிறதுக்கு நல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் நம்ம நிலக்கடலையை அரைச்சோம்னா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இதுலேயும் வரும். இதை அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆலிவ் ஆயில் நல்லா சேர்த்துட்டு இதை சாஸ் மாதிரி கொண்டு வந்துடணும். ஹம்மஸ் செய்கிறதுக்கு அதே ஊற வச்ச கொண்டக்கடலையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேக வச்ச கொண்டக்கடலையோட உப்பு, சீரகத்தூள், பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அந்த எள்ளும் எண்ணெயும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது பேஸ்ட் மாதிரி அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. அது டஹினி சாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை அரைச்சிக்கணும். கொஞ்சம் கெட்டிமாக இருந்ததுன்னா வேக வச்ச தண்ணி கொஞ்சமும் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு இதை நல்லா சாஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக மிளகாய் தூளும் கொத்தமல்லியும் வைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபலாஃபல் ஹம்மஸ்.